Hi, it's Monday. That is first day of our 50 days weight loss challenge. நான் அந்த லாங் வீடியோவில் சொன்ன மாதிரி லஞ்ச் ஆல்ரெடி ரெடி பண்ணி நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து காலையில் வெளியில் வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஸ்ட்ரெச்சஸோடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக வாக் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே முந்தின நாளே எடுத்து எக்ஸ் கூட பாயில் பண்ணி அந்த ஷெல்லோடவே சேர்த்து ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுட்டேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு யோகா மேட் எடுத்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த பையன் இந்நேரத்துக்கு வந்திருப்பானே அப்படின்னு பார்த்தா மும்முரமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் அவனோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த யோகா மேட்டாக தான் இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு யாராச்சும் புதுசாக வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது புது திங்ஸ் வாங்கினாலுமே அது எல்லாமே அவனோட டாய்ஸ் தான். இதை பார்த்து சூப்பர் எக்ஸைட்டட் ஆகிட்டான். என்னை சுத்தமாக பண்ணவே விடலை. அதுக்கப்புறமா சரி மேலே போயிட்டு வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். நைட்டு மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக மார்னிங் நான் அரௌண்டு ஒரு 6:15 அது மாதிரி தான் மேலே போயிருந்தேன். பட் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு 8 o'clock 7 அது மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன மாதிரியான பர்சன்னா, ஒரு சாங் அழுக்கிற வரைக்கும் அதவே கேட்டுகிட்டே இருப்பேன் பல மாதம் ஆனாலும் கூட. இப்போ இந்த முத்தாரமே சாங் ஃப்ரம் பராசக்தி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது இந்த ஜீரா வாட்டர். அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன். இன்ஸ்டெட் ஆஃப் பனானா சப்போட்டா எடுத்திருந்தேன். பிகாஸ் அது நல்ல பழமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிட் மார்னிங் ஸ்நாக்காக கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது ஃபுல்லாகவே சாப்பிட முடியல. 2 பீஸ் காலேஜ்லேயே சாப்பிட்டுட்டேன். அடுத்து 2 பீஸ் ஈவினிங் வந்து தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு அஸ் யூஷுவல் எக்ஸு, கர்டு, தென் லெஃப்ட் ஓவர் பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் இருந்துச்சு. அதுவுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கூடவே எக்ஸ்ட்ரா சாலட்காக இந்த ரா கேரட்ஸ் கொண்டு போயிருந்தேன். ஒரு ஹாஃப் கியூக்கம்பர் நல்லாவே சாப்பிட்டுட்டேன். பட் இந்த ரா கேரட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸ்டில் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முழுங்கிட்டேன். ஒரு 4 years பிஃபோர் எல்லாம் நான் டின்னராகவே ரா கேரட்ஸு, கியூக்கம்பர் இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் டேஸ்ட் பட்ஸ் மாறுறதுனால பிடிக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட டின்னர் பிளேட். ரொம்பவே சேஷியேட்டடான, ரொம்பவும் பிடிச்ச மாதிரியான ஒரு டின்னர் பிளேட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நைட்டு கண்டிப்பாக நமக்கு பசி எடுக்காது. ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருக்கும். இன்னைக்கு ஓவராலாக 6000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் என்னன்னா 84.75 kgs. லெட் அஸ் கன்சிடர் இட் அஸ் லைக் 85 kg. இந்த 85 kgல இருந்து ஆஃப்டர் 50 days எவ்வளோ வெயிட் குறைக்கிறோன்னு பார்க்கலாம். நான் எவ்ரி ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.